Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம மாம்பழ கேசரி எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இந்த மாம்பழ சீசன்ல இது ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ கேசரி செய்யிறதுக்கு pan அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். பாதி வறுப்பட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச திராட்சையும் அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா திராட்சை நல்லா உப்பி வரும். அதே மாதிரி முந்திரியும் அதே நேரத்தில் பொன்னிறம் ஆகிடும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து இப்போது ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம ஒரு கப்பு ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரோஸ்டட் ரவா தான், ஜஸ்ட்டு ஹீட் வர்றதுக்காக இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ரவை நல்லா சூடு வந்துடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தனியாக அந்த ரவையை தட்டில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே பேனில் ஒரு கப்பு ரவைக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் 3 கப்பு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி கேசரி வேணும்னா 2 கப்பு கூட ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த பாயிலான தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் கொட்டி கைவிடாமல் கிளறிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டாச்சு. ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நமக்கு கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கிளறி விட்ட அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டு இதில் போட்டு கிளறிடலாம். நல்லா கிளறிடுங்க. என்ன சூப்பரான ஒரு எல்லோயிஷ் கலர் வருது. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு நெய் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ சேர்த்து கிளறி விட்டுருக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ கேசரி ரெடி. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். நன்றி.